ஏமாத்திட்டாங்களே. யார் உன் புள்ள தானே? இது வரைக்கும் எதுக்குமே வைக்க எனக்கு தீர்ப்பு நேரம் பார்த்து கொடுத்துடலாம் வாங்க. என் பிள்ளை என்கிட்ட சொத்து எழுதி ஏமாத்தி வாங்கிச்சு ஐயா. 2000 சொத்து என் பெரிய பிள்ளை. என்னை கவனிக்கவும் இல்லை, சாப்பாடும் போடலை, ஆஸ்பத்திரி செலவும் பார்க்கல. 15 வருஷம் 20 வருஷம் ஆகுது. அதெல்லாம் இங்கே 2021 வந்து இங்கே மனு கொடுத்தேன். 4 வருஷமாக நடக்கிறோம். 2 பேருக்கும் லெட்டர் அனுப்புகிறாங்க. நான் மட்டும்தான் வரேன், அவன் வர்றதில்லை. நான் மட்டும் வரதில்லை. அவன் வரலையாம்மா, உன் பிள்ளை வரலையம்மா, வந்தால் தானே விசாரிக்கிறது, இதே தான் சொல்லி அனுப்புகிறாங்க. இந்தமாரி வந்து ஃபஸ்ட்டும் உக்காந்து போலீஸ்லாம் இட்டு போய் கலெக்டர்கிட்டே விட்டுச்சு. நேராக மனு கொடுத்தேன். சரி அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இது வரைக்கும் அதுவும் இல்லை. அறிவிச்செல்லும். நான் 4 வருஷமாக இதே தான் அழுதுங்க. ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறதுக்கு இல்லை, அதை கஷ்டப்படுறேங்க. 1000 ரூபா ஓஏ போங்கிற காய்ச்சி பாதி காய்ச்சி 4 மாதத்தில் 3 வழி 4 வழி வரும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. ஒரு மணி எழுத 100 ரூபா. எனக்கு பத்தலை. ஆஸ்பத்திரி பார்க்க முடியல, சாப்பிட முடியல, கஷ்டமாக இருக்குது. எனக்கு கூட யாரும் இல்லை, அக்கா தங்கச்சி இல்லை, அண்ணன் தம்பி இல்லை. நான் ஒரே பொண்ணு. எங்கள் அப்பா அம்மா எழுதி வச்ச சொத்து அதை ஏமாற்றி வாங்கிக்கிறது. இப்படி என்ன பழி வாங்குறோம். கலெக்டர்கிட்ட போனேன். கலெக்டர் ஐயா இல்லை, டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாராம். அதுக்கு பக்கத்தில் இருந்தவங்க வாங்கினாங்க. வாங்கி ஆர்டி ஆஃபீஸில் இருந்தவங்கள கூட்டு அவங்க கையில் ஒப்படைச்சி ஆர்டி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் கலெக்டர் பார்க்குறேன்.